ஆமா, எல்லாரும் உட்காருங்க. கோமலா, எல்லாரும் உட்கார வை. உட்காருமா. அடடா, என்னம்மா இப்ப கிளம்பிட்டீங்க? உட்கார்ந்து வெத்தமா வாங்கிட்டு போங்க. என்ன மங்களம்? உட்காருங்கம்மா. வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் ஆயிடுச்சு. பூ வாங்கிட்டு சொல்ல அனுப்பிச்சிருக்கேன். வந்த உடனே பூ வச்சுக்கிட்டு போலாம். வாமா, உட்காந்து வெத்தரப்பா கொடுமா. நாம அழைச்சவங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க. நம்ம தாசில்தாரம்மா ஒண்ணுதான் வரல. வாசு, இல்ல இந்த ஒருத்தருக்கு தவறாம எல்லாருக்கும் கொடு. என்ன வாசு, நான் இங்க பாத்துட்டு இருக்கலாமா? இத கேப்பானே, தாராளமா பாரு. வாமா. அப்படி பாக்குறேன். ஒண்ணு இல்ல அத்தை, நான் எங்க அம்மா பார்த்ததே இல்ல. ஆனா யார பார்த்தா அவன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும், அவங்க மாதிரி தான் நம்ம அம்மா இருந்திருப்பான்னு எங்க அண்ணா சொன்னார். அப்படியா? ஐயோ பாவம். அத்தை, என்ன வாசு, எங்க வீட்டு விசேஷங்களுக்கு இது மாதிரி பொம்பளைங்கள்லாம் வருது இல்லையே, ஏன் அத்தை? உங்க அண்ணனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இந்த மாதிரி பொம்பளைங்க உங்க வீட்டுக்கு நிறைய வருவாங்க. ஆமா குழந்தை, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்க சொல்லு. நல்ல பொண்ணு எங்க பாட்டி கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? என் ஆட்டம் எத்தனையோ பேரு கிளியாட்டம் பொண்ணை பெற்று வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாசு, உங்க அண்ணாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஒரு அப்பாவி. என்னன்னா கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க? எங்கேயாவது வெளியில போறியா? வெளியில போகல, வெளியில இருந்து இப்பதான் வந்தேன். நீ சமையல் செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சுன்னு சொன்னியே, அதனால போய் ஒரு சமையல்காரிய பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் உனக்கு ஒரு அண்ணி வரப்போறா. என்னன்னா அண்ணிய போய் சமையல்காரிங்கறிய? ஆமா, அது உண்மையா இல்ல வேடிக்கையா? உண்மை உண்மை உண்மை. போதுமா? இல்ல, போய்தான். என்ன கேட்காம கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்ட. இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. அண்ணா, நீ என்ன ஏமாத்திட்ட. என்கிட்ட சொல்லாம பொன் பார்த்துட்டு வந்துட்ட. இந்த கல்யாணத்தை நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். இங்க பாரு வாசு, நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. நீ என் கூட பேச வேண்டாம். நீயும் உங்க அண்ணிய போய் பார்த்துட்டு வா. இப்ப சரிதானா? எனக்கு அவளை பிடிக்கலன்னு நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. சரி, செஞ்சுக்கல. அப்போ நான் இப்ப சொல்றேன், எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு தெரியும். மீனாட்ட சொன்னா நீ ஒரு அப்பாவி, உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. ஒரே பொண்ணுதான் பாத்தாரா, அதுவும் பிடிச்சிடுதான். பாத்துருப்ப யாராவது புள்ளமா கருப்பா ஒன்றரை கண்ணா எங்கண்ணா? வா, அண்ணியை காட்டு. இந்த பாரு வாசு, அவங்க விலாசம் இருக்கு, எடுத்துக்கோ. நேரா போய் பொண்ணை பார்த்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, நீயும் வரணும். சே, இப்பதான் நான் அங்க இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் அங்க வர்றது நல்லா இருக்கா? நீ போய் பார்த்துட்டு வா. தனியாவா? ஆமா. ரொம்ப சரி. ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இந்த கல்யாணம் கிடையாது. ஒரு முக்கியமான வேலையா போறேன். நீ இல்ல எப்படி ஆறுது? என்னடா இது நோய்? என்னடா நோய் இது? நான் முதல் பாலே அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்க. வாத்து, இன்னைக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கான். யார் தம்பி நீ? யார பாக்கணும்? நண்டா வாசு, கண்ணாரன் தம்பி. அப்படியா? ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல, நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். யாரு? நீங்களா? ஆமா, எனக்கு பிடிச்சதா இந்த கல்யாணம் நிச்சயமாகும். ஓஹோ, வாங்க வாங்க. மங்களா, கொஞ்சம் வந்துட்டு பா. மாப்பிளைக்கு தம்பி பெண் பார்க்க வந்திருக்காரு. சோதனாவை சீக்கிரம் அனுப்பு.
என்ன படிக்கிறீங்க? ஆமா படிக்கிறேன். மாப்பிளைக்கு தம்பி உன்னை பார்க்க வந்திருக்காரு. இவருக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நிச்சயம். நீங்க ஏதாவது கேட்கணுமா? ஆமா. இல்ல இல்ல. என்னங்க தம்பி ஒண்ணும் சொல்லாம போறீங்களே? என்னடா கண்டுகொண்டேன்? அவசரம் வேண்டாம் அண்ணா, அமைதியா இருந்து களம். நீ சாப்பாடு A1, சாம்பார், வடை, லட்டு, அப்பளம் எல்லாம் எக்ஸலன்ட். அதுக்குள்ள அவசரப்படாதடா, இப்பதான் பாயசம் வரப்போகுது. ஒண்ணுதான் போட்டுட்டியே. அது அண்ணா பங்கு, இது எம் பங்கு. வாசு, நான் வந்துட்டேனா? அதுக்குள்ள எங்கடா போன? உனக்கு இருக்கமே இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது மட்டும் அண்ணி கூட இருந்தா, அண்ணி சாப்பிடும் போது துணை இருக்க வேண்டாமா? சரி வா போலாம். கண்ண மகரிஷியின் ஆசிரமத்தை அடுத்த ஒரு தடாக கரையில் அமர்ந்து துஷ்யந்தன் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணும் கையும் ஓவியத்தில் இருந்தன. ஆனால் மனமெல்லாம் சௌந்தர்யின் நினைவிலேயே லயித்திருந்தது. இன்னும் அவள் வரவில்லையே என்று அவன் மனம் தவியாய் தவித்தது. வெகு நேரத்திற்கு பிறகு சகுந்தலை ஒயிலாக நடந்து வந்தாள். சகுந்தலையை கண்ட துஷ்யந்தன் மனம் மலர்ந்தது. வாசு, இன்னும் உன் படிப்பு முடியல? இல்லனா இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு. மணி 9 அடிச்சாச்சு. வாசி வா, சீக்கிரம் மடியில படுத்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு. என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. தினமும் மடியில படுறேன்னு அது கட்ட பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கேட்பேன். இன்னைக்கு நீயே கூப்பிடுறிய? இனிதான முக்கியமான கட்ட வர போகுது. வாசு, நான் கூட ஒரு முக்கியமான பேப்பரை பார்க்க மறந்துட்டேன்.
அத மாடியில போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே படிச்சிட்டு இருக்கிறியா? சரி. மணி 4:45 ஆச்சு. இன்னும் அண்ணியை காணோம். இந்த வீட்டுல அண்ணி தான் செல்லம் ரொம்ப அதிகமா போச்சு. அவ வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள 10 தடவை அப்பா வீட்டுக்கு போயிட்டா. நான் சின்ன பையன், எதுவும் பேசக்கூடாது. வாசுவ அவன் அண்ணி எவ்வளவு பிரியமா வளர்க்குறான் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. 5 மணி தானே வந்து இது அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நல்ல அப்பா வீடு. எப்ப வர போறா, எப்ப விருந்து தயார் பண்ண போறா? வாசு, எத்தனை பேர் வர்றாங்க? என்கிட்ட பேச வேண்டாம். என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். என்னை யாரும் பார்க்க வேண்டாம். வாசு, வாசு, அப்பா வீட்டுல பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நேரம் ஆயி போச்சு. இருந்தாலும் சமயத்துக்கு வந்துட்டேன் பாரு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி, உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? மத்தவங்களுக்கு வராதா? நானும் இனிமே யாருகிட்டயும் பேச போறதில்ல. அண்ணி 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 கோச்சுக்காத அண்ணி. என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னும் கோவமா தான் இருப்பேன். வேண்டாம் அண்ணி, இங்க கொஞ்சம் சிரி சிரி அண்ணி. அடே அப்பா, கோபத்தை பாரு கோபத்தை. இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் பலகாரம். அப்பா வீட்டிலே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்போ காபி இதோ 5 நிமிஷத்துல ரெடி.